அனைவருக்கும் நாடி காத்திர வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்களா நம்பிக்கையோட ஒரு நாள் விசிட்டாக மைசூருக்கு நாங்கள் காலையில் 9 மணிக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கோவில், அடுத்து சாமுண்டி மலையில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு, மூணாவதாக நாங்கள் லோகராஜன் அக்வா வேர்ல்டு அண்டர் வாட்டர் ஜோன். இந்த இடம் வந்து இந்தியாவிலேயே மிக நீண்ட நீருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை கொண்ட மீன் கண்காட்சி. இந்த இடத்துக்கு அப்புறம் நாங்கள் போன இடம் ஸ்ரீ சாமராஜேந்திர சுவாலஜிக்கல் கார்டன். இந்த இடத்துல புலி, சிங்கம், கரடி, ஒட்டகச்சிவிங்கி, பாம்பு வகைகள், ஆமை, இதனுடைய குடும்ப வகைகள் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு அடுத்து போன இடம் மைசூர் மன்னன் ஆண்ட பேலஸ், அரண்மனைக்கு தான் போனோம். இந்த இடம் அம்பாவிலாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகியை நாங்கள் ரசித்ததுக்கப்புறம் ஆசியாவிலேயே மிக உயரமான இரட்டை கோபுரங்களை கொண்ட தேவாலயமாக இருக்கக்கூடிய செயின்ட் ஃபிலோமினா சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ நம்ம மைசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல இருந்து நமக்கு கிளம்பக்கூடிய தூத்துக்குடி ட்ரெயின் வந்து சாயந்தரம் 6:20க்கு. இந்த ட்ரெயினுடைய முழு விவரங்களையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாம் போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16236 மைசூர் டு டுட்டிகோரின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் 6:20க்கு வருது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் தயாராகிட்டோம். இந்த ட்ரெயின் 1997 தனது முதல் சேவையை தொடங்கியிருக்கு. அந்த சமயத்தில் ட்ரெயின் நம்பர் 16731 16732 எண் கொண்டு மதுரையிலிருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து மதுரை தினசரி ரன் ஆகிட்டு வந்திருக்கு. அதன் பிறகு இந்த ட்ரெயினுடைய சேவையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மைசூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும், தூத்துக்குடியிலிருந்து மைசூர் வரைக்கும் தினசரி ரன் ஆகிட்டுருக்கிற இந்த ட்ரெயினில் நாம் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷனுக்கு அடுத்து பெங்களூர் கண்டோன்மெண்ட், கார் மேலாரம், ஒசூர், பாலக்கோடு, தருமபுரி இது வரைக்கும் டே 1 ரன் ஆகும். டே 2 சேலம் ஜங்ஷன், ஈரோடு ஜங்ஷன், பூகலூர், கரூர் ஜங்ஷன், திண்டுக்கல் ஜங்ஷன், கொடைக்கானல் ரோடு, சோழவந்தான், மதுரை ஜங்ஷன், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர் ஜங்ஷன், சாத்தூர், கோவில்பட்டி, வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன், டுட்டி மேலூர், டுட்டிகோரினுக்கு காலையில் 10:45க்கு சென்றடையும். மைசூர் ஜங்ஷன்லேருந்து தூத்துக்குடி ஜங்ஷன் வரைக்கும் ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் ரன் ஆகக்கூடிய இந்த ட்ரெயினுடைய டோட்டல் ட்ராவல் டைம் 16 மணி நேரம் 25 நிமிஷம், 27 ஹால்ட்டோட 776 கிலோமீட்டரை கவர் பண்ணுது. இந்த ட்ரெயினுக்கு ஈரோடு ஜங்ஷனில் லோக்கோ ரிவர்சல் இருக்கும். இதில் மொத்தம் 5 தேர்ட் ஏசி, 1 செகண்ட் கிளாஸு, 11 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸும் 2 ஜென்ரல் கோச்சஸும் இருக்கும். இது கூட 2 ஜென்ரேட்டர் அட்டாச் பண்ணி டோட்டலாக 21 கோச்சோட ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் கிடையாது. ஆனால் ஆன்போர்டு கேட்ரிங்கும் கேட்ரிங் சர்வீஸும் இருக்குது. இந்த சர்வீஸு மைசூர் ஜங்ஷன், கெங்கேரி, கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜங்ஷன், பெங்களூர் கண்டோன்மெண்ட், அடுத்து விருதுநகர் இந்த இடத்துல மட்டும்தான் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ட்ரெயின் மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் 16231, மைசூர் டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் 16232, மயிலாடுதுறை டு திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் 16233, திருச்சிராப்பள்ளி டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் 16234 இந்த ட்ரெயினோட ட்ராக் ஷேரிங் செய்து இதே வழித்தடத்தில் டுட்டிகோரியிலிருந்து ட்ரெயின் நம்பர் 16235 எண் கொண்டு சாயந்தரம் 5:15க்கு கிளம்பி மைசூர் ஜங்ஷனுக்கு டே 2 காலையில் 10:20க்கு சென்றடையுது. ட்ரெயினில் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டே வரும்பொழுது சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்தது. அந்த சமயத்தில் அதனுடைய கதிர்கள் மேற்கு நோக்கி போகும் பொழுது வானம் நீல நிறத்திலிருந்து செவ்வானமாக மாறுறதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இரவின் வெளிச்சத்தில் அந்த வானத்தினுடைய நிறம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களோட பயணத்தில் இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த ட்ரெயினில் டுட்டிகோரியிலிருந்து மைசூருக்கு நம்ம ஒரு நாள் ட்ரிப்பாக போகும் பொழுது ஸ்லீப்பரில் ஒரு ஆளுக்கு 415 ரூபா, சேர் காரில் 900 ரூபா, செகண்ட் ஏசியில் 1600, தேர்ட் ஏசியில் 1120. நாம் இப்போ மாண்டியா ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போயிட்டுருக்கோம். இதனுடைய வழித்தடத்தில் ஹஜாலாண்ட ரயில்வே ஸ்டேஷன் வரும்பொழுது சிக்னல் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே வண்டி இங்கே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வண்டி கிளம்புனுச்சு. இந்த காரணத்தினால தான் நாங்கள் கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டியை 8:55 ரீச் ஆகிறதுக்கு பதிலாக 25 நிமிஷம் லேட்டில், அதாவது 9:20க்கு தான் நாங்கள் இறங்கணும்.
இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது மைசூர் போயிருந்தீங்கன்னா நீங்கள் மைசூரில் எந்த இடம்லாம் சுற்றி பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வழித்தடத்தில் இருக்கிறவங்க மைசூரை சுற்றி பார்க்கணுன்னாக்கா இந்த ட்ரெயின் தூத்துக்குடியில் சாயந்தரம் 5:15க்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் மைசூருக்கு 10:20க்கு சென்றடையுது. அதுபோல் மைசூரில் சாயந்தரம் 6:20க்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் தூத்துக்குடிக்கு 10:45க்கு சென்றடையுது. இந்த டைம் நமக்கு ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் மைசூரை சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ட்ரெயினில் உடனே டிக்கெட் புக் பண்ணி இந்த ட்ரெயினுடைய விவரங்களையும் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் அழுத்திட்டிங்கன்னா அப்போ நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.